கிராமத்துக்கு நடந்தது என்ன? நெல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதாக அரசியல்வாதிகள் மேடைகளில் முழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டனவா என்பது கேள்விக்குறியே. மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்மேற்கு பட்டிப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மணற்பட்டி பகுதியில் அமைந்துள்ள நெல் களஞ்சிய சாலையே இது. 2012ஆம் ஆண்டு 500 மெட்ரிக் டன் நெல்லினை களஞ்சியப்படுத்தக்கூடிய கட்டிடம் கடந்த 2 வருடங்களாக கைவிடப்பட்ட நிலையில் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. தமது அறுவடையை களஞ்சியப்படுத்த உரிய இடமின்றி காணப்படும் நிலையில் பல லட்சம் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட களஞ்சிய சாலைகள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றமை தமக்கு பாரிய இழப்பாக உள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர். பல கோடி ரூபாய் பெறுமதியான வகையிலே இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு இங்குள்ள குவார்டர்ஸ்கள் மற்றும் காவலாளி அறை துப்புரவின்றி காடும் பற்றைகளும் இந்த மாடுகளும் நிறைந்த இடமாக காட்சியளிக்கின்றது. மோசமான நிலையிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் வேதனை அடைகின்றோம். பாரிய அளவிலே நெற்செய்கையை மேற்கொண்டு இங்கு கூடிய நெல் உற்பத்தியை மேற்கொண்ட பிரதேசம் 2-3 வருடமாக எமது பிரதேசத்திலே நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை. இது விவசாயிகளுக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரதேசத்தின் மக்களினுடைய நெல்லை கொள்வனவு செய்திருந்தால் நமது பிரதேச விவசாயிகளும் ஓரளவு முன்னேற்றம் கண்டிருப்பார்கள். இந்த கட்டடமானது கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பூட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. பத்தையும் புற்களும் எழும்பி கட்டடங்களும் சேதப்படுத்தப்பட்டவாறு காணப்படுகிறது. ஆனால் எங்களுடைய விவசாயிகள் வியாபாரிகளுக்கு மிக குறைந்த விலைக்கு நெல்லினை கொடுத்து நஷ்டமடைகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த கட்டிடம் பெரிய மோசமான நிலையிலையும் இருக்கு. இதன் கட்டிடத்துக்கு உரிய ஆளை திறந்து வைத்து இந்த நெல்லுகளை உரிய விலைக்கு கொள்வனவு செய்யுமாறு உங்களுடன் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்கூட்டியே நெல் அறுவடை இடம்பெறுகின்ற போது ஒவ்வொரு முறையும் நிர்ணய விலை காலம் தாழ்த்தியே அறிவிக்கப்படுகின்றது. இதனால் ஏற்படுகின்ற பொருளாதார நட்டத்தையும் விவசாயிகளை சுமக்க நேரிட்டது. விவசாயத்திற்கு மிகவும் உகந்த வளங்கள் நிறைந்த எமது நாட்டுக்கு என்ன நடந்தது? இது தொடர்பில் சிந்திக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. கிராமத்துக்கு நடந்தது என்ன?